மச்சான். இத பேசுறதுக்காக தான் மச்சான் நாம வீட்டுக்கே வந்தேன். நாம தான் ரொம்ப நாள் பிரிஞ்சு இருந்துட்டோம், நம்ம பிள்ளைங்களாவது சேர்ந்து இருக்கட்டுமே. என் பையனுக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு சம்மதம். உனக்கு சம்மதமா? விசாலம், நீ சொல்லுமா, உனக்கும் சம்மதம் தானே? அண்ணே, உங்க வீட்டுல சம்பந்தம் பண்றதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். சரி மச்சான், உன் பொண்ணுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அத பேசி நம்ம முடிவு பண்ணிடலாமா? இப்பதான் சொத்து விவரமெல்லாம் சொன்னல மச்சான். அதுல என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை கொடுங்க. நான் என் கடைசி பொண்ணுக்கு வச்சுக்கிறேன். இல்ல மாப்பிள, அதெல்லாம் எனக்கு போதாது. நான் கேக்குறதுக்கு நீ சம்மதிச்சன்னா நான் இந்த சம்பந்தத்துக்கு ஒத்துக்குவேன். அப்படி என்ன மச்சான் கேட்க போற? மச்சான், நான் ரொம்ப பெருசா கேட்பேன், ஆனா நீ தர மாட்டேன்னு சொல்லக்கூடாது. என் தங்கச்சி நீ எப்படி கூட்டிட்டு போனியோ அதே மாதிரி உன் பொண்ண என் பையனோட நீ அனுப்பி வைக்கணும். அவன் உன்ன மாதிரியே உழைச்சி சம்பாரிச்சு பெரிய ஆளா வரட்டும் மாப்ள. ரொம்ப சந்தோஷம் மச்சான். அண்ணே, அண்ணே, ரொம்ப சந்தோஷம். நம்ம உறவு நம்மளோடய போயிடும்னு நினைச்சேன்னு, நமக்கு அப்புறமா நம்ம உறவு தொடரும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. போச்சு, இந்த சம்பந்தத்துக்கு வேற ஏற்பாடு பண்ணிட்டாளா? இனி சிவா மொத்தமா அவ பக்கம் சாஞ்சிருவாரு. நான் என்ன செய்ய போறேன்?